பிரைஸ் எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நாம இன்றைக்கு ஏசாயா 51 அதிகாரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த ஏசாயா 51 அதிகாரத்துல தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய மறுசீரமைப்பு அதை குறித்து காணப்படுகிறது. அது அந்த அதிகாரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டாபிக் பாருங்க. கம்ஃபர்ட், கரேஜ் அண்ட் ரெஸ்டரேஷன். அதாவது ஏசாயா 51 அதிகாரத்துல ஆறுதல், தைரியம் மற்றும் மறுசீரமைப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா அதிகாரத்துல 51 அதிகாரத்துல ஆறுதல் படுத்துகிற தேவன், தைரியம் படுத்துகிற தேவன், அத்தோடு மட்டும் இல்லாம நம்முடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை மறுசீரமைப்பு செய்கிற கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா 51 அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். இந்த ஏசாயா 51வது அதிகாரத்தின் சூழலை நம்ம பார்க்க போகிறோம். சூழல்னா கான்டெக்ஸ்ட். ஏசாயா 40லேருந்து 55 வரை அது ஆறுதலின் பகுதி அப்படி என்பதை நமக்கு நன்றாக தெரியும். போன வாரத்துல ஏசாயா புஸ்தகத்தை குறித்து அதிக நேரம் தியானித்தோம். இதுல ஏசாயா 40லேருந்து 55வது அதிகாரம் வரைக்கும் ஆறுதல் பகுதியை உள்ளடக்கியது. அதற்கு முன்பாக வரைக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். 4 ராஜாக்கள் காலகட்டத்தில் நடந்த சூழ்நிலையையும், அரசியல் சூழ்நிலைகளையும், தேசத்தை சூழ்ந்த யுத்தங்களையும், தேவன் கொடுத்த விடுதலையும், ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையும், அதனால் வரப்போகிற நியாய தீர்ப்பை கொடுத்து 39 அதிகாரத்தில் சொல்லி முடித்த கர்த்தர் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 40லேருந்து 50 அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆறுதல் பகுதியாக வெளிப்படுத்துகிறார். அதனுடைய காரணம் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் அல்லது அதற்கு அருகாமையில் இருப்பதை போல பேசுகிறார். அவர்கள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் எத்தனையோ முறை ஏசாயாவை கொண்டும் பல தீர்க்கதரிசியை கொண்டும் அவர் கடிந்து உரைத்த போது ஜனங்கள் மனம் திரும்பாத நேரத்தில் தேவன் பாபிலோனுடைய சிறையிருப்பை அனுமதிக்கிறார். அந்த சிறையிருப்பில் தேவன் அவர்கள் கஷ்டப்பட போகிறார்கள். அந்த கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலே அவர்கள் எப்படிப்பட்ட ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பதை அந்த பாபிலோனிய சிறையிருப்பு வருவதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியிடம் அந்த ஆறுதல் பகுதியை கொடுக்கிறாரு. அந்த ஆறுதல் பகுதி தான் ஏசாயா 40 அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரை காணப்படுகிறது. யூதர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தது. அதன் காரணமாக எருசலேம் அழிக்கப்பட்டது, ஆலயம் எரிக்கப்பட்டது, பல யூதர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இதுதான் சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இன்னும் போகல, அவர்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளாக போக போகிறார்கள். அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது என்ன ஏற்பட போகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஆழ்ந்த விரக்தி நிலைக்கு கடந்து போவார்கள். தேவன் தங்களை கைவிட்டதை போலவும் அவருடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை தோல்வி அடைந்து விட்டன என்றும் பாபிலோனிய தெய்வங்கள் கர்த்தரை தோற்கடித்தது போலவும் அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். அதான் சூழ்நிலை. அங்க யார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவாங்க. சிறைப்பட்டு போகும்போது வீடு வாசல் எல்லாம் இழந்துருவாங்க. அப்புறம் ஆலயம் எரிக்கப்பட்டு விடும். இழந்தவர்களாக பல மைல் தூரம் சிறைப்பட்டு கொண்டு போகப்படுறதுனால அங்கப்பட்ட பாபிலோனில் பல தெய்வங்கள் வணங்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை பாபிலோனிய தெய்வம் தான் வல்லமை உள்ள தேவன் போல இருக்கு. அந்த பாபிலோனிய தேவன் கிட்ட நம்முடைய யெகோவா தேவன், அதாவது யெகோவா கர்த்தர் தோத்து விட்டார் அப்படி என்கிற உணர்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவங்க கடந்து போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில ஏசாயா 40லேருந்து 55 அதிகாரத்தில் என்ன சொல்ல வராருன்னா, தேவன் ஏசாவை கொண்டு நாடு கடத்தப்படுதல், அதாவது பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுதல்லாம் முடிவல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு எங்க வாழ்க்கை. யூதா கோத்திரம் முடிந்து விட்டது, எருசலேம் முடிவுபட்டு விட்டது, இனி ஆலயம் எழுப்பப்படாது, அங்க எந்த ஒரு ஆராதனையும் நடக்காது, நம்ம மறுபடியும் எருசலேமை கட்டி அனுப்ப முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சோ அதனால நீங்க போகிற ஒரு சூழ்நிலை முடிவல்ல. மற்றும் குறிப்பாக உண்மை உள்ள மீதியானவர்கள், அதாவது மீதியா இருப்பவர்கள், போன வாரம் ஃபுல்லா நம்ம மீதியா இருப்பவர்கள் பத்தி பார்த்தோம். இந்த 51 அதிகாரத்தில் தெளிவாக சொல்றாங்க. எத்தனையோ பேர் தவறு செய்துட்டாங்க, அவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை கேட்டு மனம் திரும்பினவர்களும் தேவனுக்கு உண்மையா இருந்தவர்களும் இருக்கிற மீதியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உரைக்கிறாரு. கர்த்தரை தேடுகிறவர்கள் மற்றும் நீதியை பின்தொடர்கிறவர்கள் பற்றி இந்த 51 அதிகாரத்துல தேவன் என்ன சொல்றாரு? ஆறுதல் படுத்துகிறார், அப்புறம் தைரியப்படுத்துகிறார், மறுசீரமைப்பு கொடுப்பேன் கொடுக்கிறார். யாருக்கு என்றால், தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, சூழ்நிலைக்கு மேல தேவனை சார்ந்திருந்த
மீதியாய் இருப்பவர்களுக்கு இந்த 51 அதிகாரத்துல தேவன் ஆறுதலையும் தைரியத்தையும் மறுசீரமைப்பையும் கொடுக்கிறார். அதுல தெளிவா சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்கள் மற்றும் கர்த்தருடைய நீதியை பின்தொடர்கிறவர்கள். அப்ப மீதியா இருப்பவர்கள் யார் என்பதை இந்த அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய நீதியை பின்தொடர்கிறவர்கள் தான் மீதியா இருப்பவர்கள். அவர்களுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரா? ஆறுதல் கொடுக்கிறார், தைரியம் கொடுக்கிறார், மறுசீரமைப்பை கொடுக்கிறார். அதுதான் 51 அதிகாரம். அந்த 51 அதிகாரம் 6 பிரிவுகளாக சப்டாபிக்ஸாக பிரிகிறது. அதுல முதலாவது பகுதி, ஆண்டவர் அவர்களை முதலாக அழைக்கிறார். அழைக்காத கேளுங்கள் அப்படி என்கிற வார்த்தையை சொல்றாரு. முதல் அழைப்பு தேவன் கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாரு? ஆறுதல் கொடுக்க, தைரியம் கொடுக்க, மறுசீரமைப்பு கொடுக்க. யாருக்கு என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவர்களுக்கு அல்ல, மீதியா இருப்பவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும், கர்த்தருடைய நீதியை பின்தொடர்கிற மீதியா இருக்கிறவர்களை தேவன் முதலாவது ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, உங்க சூழ்நிலையில நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டீங்க. நான் கர்த்தராகிய நான் எகிப்தில இருக்க தேவன் கிட்ட தோத்து போயிட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு வருத்தத்துல இருக்கீங்க. அப்படி அல்ல. நீங்க என்ன செய்யணும்? ஆபிரகாம் மற்றும் சாராளை இப்ப நினைவு கூறுங்க. அதாவது உங்களுடைய தொடக்கத்தை நினைவு கூறுங்கள் என்று முதல் அழைப்பை கொடுக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எல்லாமே முடிந்த சூழ்நிலை, இனி அவ்வளவுதான், இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்துட்டோம், இது இனி ஆரம்பிக்க முடியாது, முடிந்து விட்டது என்று இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் நமக்கு முதல்ல சொல்றது எதை நினைவுபடுத்துவார்? எதை என்றால், நீ எங்கிருந்து அழைக்கப்பட்டாய் என்பதை நினைத்து பார் என்று சொல்வாரு. இது நமக்கா வர்றதில்ல, ஆவியானவர் நினைவுபடுத்துகிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவங்க கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் மற்றும் சாராளை நினைவு கூறுங்கள், நோக்கி பாருங்க. அடுத்தது 2வது ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த அழைப்புல எதை சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய ரட்சிப்பும் நீதியும் நித்தியமானது. நீ இப்ப காண்றதெல்லாம் நித்தியமானதல்ல, அழிஞ்சு போயிடும். ஆனா என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய நீதியும் நித்தியமானது என்று கர்த்தர் சொல்லி 2வது முறையாக அவர்களை அழைக்கிறாரு. எத்தனை முறை அழைக்கிறார் பாருங்க. ஏனென்றால் மிகுந்த சோர்ந்த ஒரு சூழ்நிலை, புரியுதுங்க, சோர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஆண்டவர் 3வது முறையும் அழைக்கிறார். 3வது முறையாக அழைத்து அவர்களை பார்த்து, பயப்படாதீங்க, பாபிலோனை பார்த்து பயப்படுறீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்க, என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு பயப்படுறீங்க, அதனால பயப்படாதீங்க அப்படி என்று 3 முறை தேவன் தன் மீதியா இருக்கிறவர்களுக்கு அழைப்பு விடுகிறார். அழைப்பு விட்டவொன்ன சோர்ந்து இருக்கிற ஜனங்கள் இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிச்சு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய மீட்பை கொடுங்க, எகிப்திலிருந்து எங்களை செங்கடலை பிளந்து நீங்கள் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, அப்படியாக பாபிலோனிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு புதிய மீட்பை கொடுங்க அப்படி என்று ஜனங்கள் கதறி அழுகுறாங்க. 4வது பகுதி. 5வது பகுதி, அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார்? 5வது பகுதியில, நான் உனக்கு ஆறுதலா இருக்கிறேன் அப்படி என்று ஒரு பதிலை கொடுக்கிறாரு. கொடுத்து விட்டு தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இப்ப என்ன அழைப்பு கொடுக்கிறாருன்னா, கடைசியாக, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ரெடி, நீங்களும் விழித்தெழ வேண்டும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மறுசீரமைப்பையும் தைரியத்தையும் ஆறுதலை கொடுக்கும் பொழுது நாமும் விழித்தெழும்ப வேண்டும். அதுதான் கடைசி. நாம விழித்தெழாமல், நாம பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல், நாம விசுவாசிக்காமல், நாம ஆண்டவர் சில காரியங்களை கீழ்ப்படி என்று சொல்லும் போது கீழ்ப்படியாமல் இழுக்கும் பொழுது ஆண்டவரால செயல்பட முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் செயல்பட வேண்டும் என்றால் நீங்களும் விழித்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறாரு. இத்தோடு இந்த அதிகாரம் முடிவு பெறுகிறது. முதலாவது, இந்த அதிகாரத்துல 3 காரியங்களை பார்க்க முடிகிறது. நான் சொல்வதை கேளுங்கள் என்று 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனத்துல கொடுப்பாரு. அதனால்தான் நான் 3 பிரிவா முதல்ல எடுத்தோம். முதல் அழைப்பு 1ஆம் வசனத்துல, 2வது அழைப்பு 4வது வசனத்துல, 3வது அழைப்பு 7வது வசனத்துல. சோ அப்படியாக தேவன் 3 முறை அவர்களை என் சொல்லை கேளுங்கள் அப்படி என்று சொல்றாரு. 2வது என்ன சொல்றாங்க? விழித்தெழு விழித்தெழு அப்படி என்று சொல்லி 2 முறை வருகிறது. முதல்ல 9வது வசனத்துல ஜனங்கள் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே விழித்தெழுங்க விழித்தெழுங்க, எங்க நிலைமையை பாருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று விழித்தெழுங்க விழித்தெழுங்கன்னு ஜனங்கள் கதறி அழுகுறாங்க. விழித்தெழுங்கன்னா தேவன் தூங்கிட்டு இருக்காரு அழுத்தம்ல. விழித்தெழுங்க என்றால் எங்களோட ஜெபத்தை கேட்டு பதில் அளிங்க என்று அர்த்தம்.
அப்படி விழித்தெழுங்க ஜெபித்த பிறகு இறுதியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் விழித்தெழுந்து உங்க ஜெபக்கு ரெடி, நீங்க விழித்தெழுங்கள், எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அங்கேயிருந்து விழித்தெழுங்கள் என்று சொல்லி 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உரைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பயப்படாதே என்று சொல்லி 7வது அதிகாரத்துல 12 மற்றும் 13ஆம் வசனத்திலையும் 7வது வசனத்திலும் 12, 13 வசனத்திலும் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த 3 காரியம் முக்கியமாக சொல்லுகிறது. நான் சொல்வதை கேளுங்கள் 3 முறையும், விழித்தெழுங்கள் என்றும் 2 முறையும், பயப்படாதீங்க அப்படி என்று 2 முறையும் தேவன் இந்த அதிகாரத்துல நமக்கு கொடுக்கிறாரு. முதல் பகுதிக்கு கடந்து போகலாம். முதல் அழைப்பு எதற்கு? கேட்க சொல்லி முதல் அழைப்பு. அது ஏசாயா 51 அதிகாரம் 1லிருந்து 3 வசனம். எதற்கு கேட்கணும்? எதற்கு அழைப்பு விடுகிறார்? என்ன எதற்கு எதை கேட்க வேண்டும் என்றால், ஆபிரகாம் மற்றும் சாராளை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முதல் அழைப்பை கொடுக்கிறாரு. ஏசாயா 51 அதிகாரம் 1ஆம் வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். சோ அப்போ மீதியா இருப்பவர்கள் யார்னா, நீதியை தேடி கர்த்தரை பின்தொடர்கிறவர்கள் மீதியா இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட மீதியா இருக்கிறவர்களே, நீங்க மட்டும்தான் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இங்க ஒரு உருவகத்தை சொல்றாங்க. கண்மலை, துறவின் குழி அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நாம எடுத்த கண்மலை எடு, நம்ம எடுக்கப்பட்ட துறவின் குழி எது என்று நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி என்றால் உங்க தொடக்கத்தை நீங்க நன்காக சிந்தித்து நோக்கி பாருங்கள். அவரோட தொடக்கம் என்னவென்றால், உங்கள் தகப்பனாக ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அப்போ கண்மலை என்பது ஆபிரகாம், நம்ம எடுக்கப்பட்ட துறவின் குழி என்பது சாராளை குறிப்பிடுகிறது. அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்படியாக ஒரு மனிதனிடமிருந்து ஒரு தேசத்தையும் மறுபடியான கர்ப்பத்தில் இருந்து ஒரு குடும்பத்தையும் பெரிய மறுசீரமைப்பையும் நான் கொடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தனா உங்களை இந்த நிலைமையில இயலவில்லை என்ற நிலைமையிலிருந்து தூக்கி விட என்னால் முடியும். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாம் மற்றும் சாராளை நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் மற்றும் சாராள் தேவன் அழைத்த போது பிள்ளை பெறும் திறமை சம்பந்தமாக மரித்தவர்களாக இருந்தார்கள். அப்படி என்று ரோமர் 4 அதிகாரத்தில் பார்க்க முடியுது. கர்த்தர் ஜனங்களை வாக்கு தத்தத்தினாலே ஆரம்பித்தார். அவர் வாக்கு தத்தத்தினாலே அவரை திரும்ப நான் உங்களை வாக்கு தத்தினால் தான் ஆபிரகாமை அழைத்தேன், அதே வாக்கு தத்தினால் நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நாடு கடத்தப்பட்டவர்களுக்காக என்ன செய்யும் என்றால் பாடம், நமக்கு என்ன பாடம் இதில் கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாடு கடத்தப்பட்டவர்கள் பாபிலோனில் இறந்து போன தரிசு தேசத்தை போல உணர்கிறார்கள். அதனால் தேவன் அவர்கிட்ட சொல்றாரு, நான் சாராளின் மரித்த கர்ப்பப்பையில் இருந்து உயிர்ப்பித்தேன், இறந்து போன உங்களுடைய ஜாதியை நான் உயிர்ப்பிக்க முடியும் என்று அழைக்கிறாரு. எப்படி இறந்து போன ஒரு கர்ப்பப்பையில் இருந்து சாராளை உயிர்ப்பித்தது போல இறந்து போன நிலைமையில இருக்க உங்களை நான் உயிர்ப்பிக்க முடியும். பாழடைந்த சீயோனை பலவீனமான மீதியாடும் இருந்து அவரால் மீட்டெடுக்க முடியும். அப்ப நீங்க நினைக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் வசனத்தை மட்டும் தான் கேட்கிறோம், நம்ம எப்படி ஊருக்கு போவோம் தெரியாது, திருப்பி போய் நாம எப்படி எருசலேமை கட்டுவோம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, எல்லாம் முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மீதியா இருக்கிறவங்க, ஆனா நீங்க பலவீனமானவங்க தான். பலவீனமா இருக்கிற உங்கள் மூலமாகத்தான் நான் மறுபடியும் எருசலேமை சீரமைத்து மறுபடியும் கட்டுவிப்பேன் அப்படி என்று சொல்றாரு. அது எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், உங்க தகப்பனின் தாயம் பாருங்க, முற்பிதாக்கள் மலட்டு கர்ப்பத்தில் இருந்து உயிர்ப்பிக்க செய்து அதிலிருந்து தேசத்தை உண்டு பண்ணவில்லையா? அதே போல இயலாமையிலே வீக்கா உட்கார்ந்திருக்க உங்கள் மூலமாகவே நான் மறுபடியும் எருசலேமை சீரமைப்பேன் சொல்றாரு. இந்த நாள்ல நம்ம அந்த வசனத்தை நோக்கி பாருங்க. சீரமைச்சாராண்டா அமைத்தார். அந்த அமைத்த எருசலேம் யூதா தேசத்திலிருந்து கர்த்தராகிய இரட்சகர் பிறந்தாரு. இதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, முடிஞ்சிருப்புன்னு நினைக்கிற இருந்தவங்க, ஆனால் ஆண்டவர் செய்தார் என்பதை நாம இன்னைக்கு பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமர் 4 அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கு என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யாரு? ஆபிரகாம். அதான் ஆண்டவர் சொல்றார், அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்கூடிய 100 வயதுள்ளதான போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். நீங்க அதனால நாங்க செத்து போயிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு எண்ணாதீங்க. அவங்க 2 பேரும் எண்ணவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன்
அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவரா இருக்கான்னு முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாயிட்டா. அத மாதிரி நீங்களும் வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையின் தேவனை அவிசுவாசியமா இருக்காதீங்க. நான் எகிப்து தெய்வங்களோட தோத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளது. ஏன்னா உங்க ஆபிரகாமும் இப்படிதான் இருந்தான். கர்த்தர் சீயோனுக்கு அப்படி என்று சொல்லி அவன் விசுவாசித்தலாம் வல்லவனானது போல நீங்களும் வல்லவனாக வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரு, அறிவுரை கொடுக்கிறார். அடுத்தது அதை சொல்லிட்டு நீங்க எதை அழைப்பு கொடு, எதை அழைப்பு சொல்லிட்டு யாரை எதை பார்க்கணும், ஆபிரகாம் சாராலையும் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை இப்ப கொடுக்கிறார். ஏசாயா 51 அதிகாரத்துல 3வது வசனத்துல ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தருடைய தோட்டத்தை போலும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். எப்படி ஆபிரகாமும் சாராளை கொண்டு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கினோ, அப்படியாக நீ இப்ப இருக்கிற அந்த பாபிலோன் வனாந்தரம் இருக்கு, அது ஏதேன் தோட்டத்தை போல மாத்திடுவேன். நீ அவாந்தரில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, அது கர்த்தரை தோட்டத்தை போல மாற்றுவேன். அப்ப என்ன ஆகும்? உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும், துதியும் கீதமும் உண்டாகும் என்று கொடுக்கிறார். எப்படி ஆபிரகாம் சாராளுக்கு செய்தனோ அதே போல உங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த வசனத்தில் செய்தி என்னவென்றால், சீயோன் எதை குறிக்கிறது? சீயோன் எருசலேம் மற்றும் தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. இங்க என்ன சொல்லு? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். யாருக்கு? சீயோனுக்கு. அப்ப சீயோன்னா யாரு? சீயோன் என்பது எருசலேம் என்கிற நகரத்தை கொடுக்கும். அங்கு நகரத்தில் இருக்கிற ஜனங்களையும் குறிக்கும். எருசலேம் ஒரு வனாந்தரத்தை போல ஆகிவிட்டது. ஆனால் தேவன் கர்த்தருடைய தோட்டமாகி ஏதனை போல ஆக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். இதன் விளைவாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி விட்டார் என்று இன்றைக்கு நம்ம நோக்கி பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி, திருப்பி அழைப்பு விடுகிறார். எதை கேட்கும்படியாக அழைப்பு விடுகிறார். எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய இரட்சிப்பும் நீதியும் நித்தியமானது அப்படி என்று சொல்ல வரார். எது நித்தியமானது? முதல்ல என்ன சொல்லிட்டாரு? ஆரம்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தை பார்த்துட்டியாப்பா? பார்த்துட்டேன். ஆரம்பத்தை பார்த்த நீ விசுவாசிச்சுன்னா என்ன ஆகும்? மகிழ்ச்சியை கொடுப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்த சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? ஒரு காரியம் நித்தியமானது. எது நித்தியமானது? கர்த்தரோட இரட்சிப்பும் நீதியும் நித்தியமானது. அப்ப எது நித்தியம் இல்லாதது? எது அழிஞ்சு போயிடும்? அதை தான் கொடுத்து ஏசாயா 51 அதிகாரம் 4-6 சொல்றாங்க. நான் 51 அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். இந்த இடத்துல வேதம் என்பது சொல்லுது தேவ வார்த்தை, உபதேசம் எல்லாமே தான். அது எங்க யார்கிட்ட இருந்து வந்தது? யூதா தேசத்திலிருந்து வேதம் வந்தது. அந்த வேதம் உலகமெங்கும் வெளிச்சமாயிருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை. நீங்க விடுதலை பெற்றதுனால நீங்க மட்டும் ஆசீர்வதிக்க போறதில்ல. உங்கள் மூலமாக இரட்சகனாக இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவன் மூலமாக உலகமெங்கும் இந்த வேதம் வெளிச்சமாக போகும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது உலகளாவிய இரட்சிப்பை குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாம 51 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உங்கள் கண்கள் வானத்து ஏறிடுங்கள், கீழே இருக்கும் பூமியை நோக்கி பாருங்கள். வானம் பூமி, வானம் புகையை போல ஒழிந்து போகும், பூமி வஸ்திரம் போல பாழாய் போகும், அதன் குடிகள் அப்படியே ஒழிந்து போகும். என் ரட்சிப்போ என்றென்றைக்கு இருக்கும், என் நீதி அற்றி போவதில்லை. அப்ப எதெல்லாம் அழிந்து போகும்? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்து சொல்றாரு. அதுதான் இங்க ஏசாயா சொல்றாரு. எது எதெல்லாம் அனித்தியமானது, எது நித்தியமானது? வானமும் பூமி எல்லாம் அனித்தியமானது, நித்தியமானது கர்த்தரோட ரட்சிப்பு. அதே 1 பேதுரு 1 அதிகாரத்துல இதே வசனத்தை எடுத்து பேதுரு சொல்றாரு. மாம்சம் எல்லாம் புல்லை போலும், மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலை இருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிட்ட வருகிற வசனம் இதுவே. அப்ப சுவிசேஷம் தேவனுடைய நீதி, தேவனுடைய ரட்சிப்பு. இந்த உலகத்தின் நீதியானது எது வேணா அழியலாம். பாபிலோன் போயிட்டு மேதிய பர்ஷியா வந்துச்சு, மேதிய பர்ஷியா போயிட்டு ரோமராஜ்யம் வந்துச்சு, ரோமராஜ்யம் போயிட்டு முகமதியர்கள் அதை ஆக்குபை பண்ணாங்க, மாறி அப்புறம் பிரிட்டிஷ் தேசம் வந்துச்சு. எல்லாமே வீழ்ச்சி அடைந்து எது மட்டும் வீழ்ச்சி அடைய? தேவனுடைய ராஜ்யம் மட்டும் வீழ்ச்சி அடையவே அடையாது. அதுவே சுவிசேஷம், அதுவே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி பேதுரு ஏசாயா 51 அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து 1 பேதுரு 1 அதிகாரம் 24-25 வசனத்தில் சொல்லுகிறாரு. செய்தி என்னவென்றால், கண்ணுக்கு தெரியும் உலகத்தின் மீது மனித சாம்ராஜ்யங்கள் அல்லது தற்போது சூழ்நிலைகளில் இறுதி நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதுதான் முக்கியம். அது பெரிய தேசம், அவங்க பெரிய ராஜா, அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய ரட்சிப்பு மட்டுமே என்றென்றைக்கு நிலை நிற்கும் அப்படின்னு 2வது அழைப்புல சொல்றாரு.
முதல் அழைப்புல என்ன சொன்னாரு? உன்னுடைய ஆரம்பத்தை பாருப்பா. யார் ஆரம்பம்? ஆபிரகாமும் சாராயும் பார்த்துட்டியா அப்படிங்கிறாரு. 2வது, நீ நினைக்கிற நீ பார்க்கறதா நித்தியமா இருக்க போகுது. பாபிலோன் பெரிய ராஜா, அவனை யார் நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியும்? அவன் அங்கேருந்து நம்ம எப்படி போறோம்? அவனை பார்த்தா பயமா இருக்கு. அவன் தான் நிக்கிறான். அவன் கடவுள்லாம் நல்ல சூப்பரா இருக்கு. அந்த கடவுள் தான் நித்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது. எது நித்தியம்? தேவனுடைய ரட்சிப்பு மட்டுமே, தேவனுடைய நீதியும் ரட்சிப்பு மட்டுமே நித்தியம் என்று அங்க சொல்றாரு. அடுத்த 3வது ஒரு அழைப்பு கொடுக்க. இப்ப எது நித்தியம் சொல்லிட்டாரு? நீ எதையோ பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்க. அது பெருசு இல்ல. அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். தேவனுடைய ரட்சிப்பு நீதி தான் நித்தியமானது. அது அழிக்கவே அழிக்காது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை அப்படி என்று சொன்னதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பேதுரு சொல்லி முடிக்கிறாரு. ரைட்டா? 3வது திருப்பி அழைக்கிறாரு. அந்த அழைப்பு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, மனிதனுடைய நிந்தனைக்கு அஞ்ச வேண்டாம். ஐயோ, இந்த மனுஷங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்து அவங்கள பார்த்து பயப்படாதே அப்படிங்கிறாரு. ஏசாயா 51:7 நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. திருப்பி யார் மீதியா இருக்கிறவங்க? நீதியை அறிந்தவர்கள், வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறார். சோ அப்ப மீதியா இருக்கிறவங்க யாரு? கர்த்தருடைய நீதியை தேடுகிறவர்கள், கர்த்தரை நீதியை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள் மீதியானவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை சொன்னீங்கன்னா சொல்லலாம். ஆனா அது நடக்காது. ஏன்னா அவர்கள் மீதியானவர்கள் அல்ல. யாரெல்லாம் நீதியை அறிந்தவர்களோ, யாரெல்லாம் இருதயத்தில் வேதத்தை பதித்திருக்கிறவர்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நீதியை பின்பற்றுகிறவர்களோ, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் மட்டுமே மீதியா இருக்கிறவர்கள். அவர்களுக்கு மட்டுமே இந்த அதிகாரத்துல தேவன் ஆறுதலையும் தைரியத்தையும் மறுசீரமைப்பையும் கொடுக்கிறாரு. எனக்கு செவி கொடுங்கள். திருப்பி என்ன சொல்றாங்க? எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமல் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். என்ன சொல்றாரு? பயப்படாதீங்கப்பா. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் பயம் வருது? அவர்கள் ஏன் பயப்படக்கூடாது? அவன் ஏன் பயம் வருது அப்படி என்றால், ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னா? முதல்ல பயப்படாதீங்கன்ட்டார். பயப்படாத. புரியுதா? ஏன் பயப்படக்கூடாது? நான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்கள் ஆட்டு முயலை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கு. ரட்சிப்பு இருக்கா? இருக்கு. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தது, எவ்வளவு பெரிய உலக ரட்சிப்பு. நீங்க சர்ச் ஹிஸ்டரியை நோக்கி பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவத்துக்கு எதிராக வந்தது போல எந்த மதத்துக்கும் எதிராக யாரும் எழும்பினதில்லை. அப்புறம் ஒரு எழுப்புது இருக்கும். மக்கள் எதிரானவர்கள் எழுப்புவாங்க, அழிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, கிறிஸ்துவ ஜனங்களை அழிப்பாங்க, வேதத்தை அழிக்க பல விதத்தில் முயற்சி செய்வாங்க. ஆனா அவர்களால் அது முடியாது. ஏனென்றால் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோனி இருக்கும், என் நீதி என்றென்றைக்கு நிலைக்கும். ஆனா என்ன அழிக்கிற ஜனங்கள் ஒரு பொட்டுப்பூச்சி வஸ்திரத்தை அரிக்கிறது போல அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு புழு ஆட்டு மயிர் இதை அரிச்சு சாப்பிடுறது போல அவங்க சாப்பிடப்பட்டு தின்னப்பட்டு அழிக்கப்படுவார்கள். ஆனால் என்னுடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை இருக்கும் அப்படி என்று சொல்லி ஜனங்களை பார்க்க சொல்றேன். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதான் பயப்படாத. ஏன் பயப்படுற? ஐயோ இவங்க அப்படி போயிடுவாங்க, அந்த சூழ்நிலை அப்படி போயிடும், இப்படி ஆயிடும், இவையெல்லாம் அழிந்து போகும். ஆனா என்னுடைய ரட்சிப்பு அழிக்கவே முடியாது. அப்போ மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள், பேரரசுகள் வீழ்ச்சி அடைகின்றன. தேவனுடைய ரட்சிப்பு ஒப்பிடும் போது வானமும் பூமியும் கூட தற்காலிகமானது. என்ன புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குவேன். இந்த வானமும் இந்த வானமும் பூமியும் புஸ்தக சுருள் போல சுருட்டப்பட்ட விடம். நம்ம ரெவலேஷன்ல பாக்குறோம் கடைசி அதிகாரத்துல புதிய வானம், இந்த 61 அதிகாரத்துல அதான் சொல்வாரு. புதிய வானம் புதிய பூமி ஏசாயா 61 சொல்றாரு. அதனால புதிய வானம் புதிய பூமி வரப்போது இருக்கிறது அழிஞ்சு போயிடும். என் ரட்சிப்பு என்றென்றைக்கு இருக்கும். இது உண்மை உள்ளவர்களுக்கு தைரியத்தை தருகிறது. யாருக்கு தைரியத்தை கொடு? உண்மை இருக்கிறவர்களுக்கு. யார் உண்மையா இருக்கிறவங்க? வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களுக்கு, நீதியை அறிந்தவர்களுக்கு, கர்த்தருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு தான் என்ன கொடுக்குமா? இது ரட்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கிற தைரியத்தை கொடுக்கும். இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கிய, இந்த முழு 51 அதிகாரத்தின் முக்கிய கருப்பொருள் என்றால், மனித சக்தி தற்காலிகமானது, தேவனுடைய ரட்சிப்பு நித்தியமானது. சோ அப்போ நீங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லணும், ஏசாயா 51 என்னப்பா சொல்லுதுன்னா, மனித சக்தி தற்காலிகமானது, தேவனுடைய ரட்சிப்பு நித்தியமானது. எந்த மனித சக்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அது தற்காலிகமானது தான். ஆனா தேவனுடைய ரட்சிப்போ நித்தியமானது. அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற மனித சக்தி பாபிலோன், நமக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானுடைய சக்தி. அந்த சக்தி அவன் என்ன செய்யறான்? மனுஷரை கொண்டு நமக்கு பல விதத்துல கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், சூழ்நிலையை கொண்டு நமக்கு மற்ற விதத்துல கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அது தற்காலிகமானது, தேவனுடைய ரட்சிப்போ நித்தியமானது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி 3 அழைப்பு கொடுத்துட்டார். இது கேட்ட உடனே ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபம் எனக்கு ஜெபிக்கிறாங்க. தேவனுடைய கை விழித்தெழ, ஆண்டவரே நீங்க விழித்தெழுங்க அப்படி என்று கதற ஆரம்பிக்கிறாங்க. எப்படி?
எப்படிப்பட்ட கதறல் என்றால், யாத்திராகமத்தில் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை கொடுத்திரே, அப்படிப்பட்ட ஓங்கிய புயத்தை எழும்புங்க, எழும்புங்க, எழும்பி எங்களுக்கு புதிய மீட்பை கொடுங்க என்று ஜெபிக்கிறாங்க. அடுத்தது ஏசாயா 51 அதிகாரம் 9-11 வசனம். 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழும்பு, எழும்பு, பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. இது என்ன கேட்கல. எழும்பு, எழும்பு, ஜெபம், கதறு கதறு அழுக. ஆண்டவரே எனக்காக செய்யுங்க, ஆண்டவரே எழும்புங்க, உங்கள் கரத்தை தூக்குங்க. முன்பு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ராகாபை துண்டித்து வலு சர்ப்பத்தை வதைத்து யோர்தானை பிளந்து கொண்டு வந்தீரே, எனக்கு விடுதலை கொடுங்க அப்படி என்று அவர்கள் கதறுகிறது பார்க்கப்படுகிறது. அது ஜெபத்தை. அப்ப ராகாம் என்ன, வலு சர்ப்பம் என்றால் என்ன? ராகாம் என்பது எதை குறிப்பிடுறது? ஆணவம் அல்லது புயல் போன்ற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. இது அந்த கல்தேயருடைய எகிப்து பாபிலோனியருடைய புராண கதைகளில் ஒரு கடல் அரக்கனாக அந்த ராகாபை சொல்லுவாங்க. புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, கடல்ல ஒரு அரக்கன் இருக்கிறான், அவன் பேர் ராகாபு அப்படின்னு கதையை சொல்லுவாங்களாம். அங்க அந்த ராகாபை வேதத்துல பார்க்கும் பொழுது எகிப்தோடு இணைக்கப்படுகிறது. அந்த ராகாப் என்ற உருவகத்தை எகிப்தாக உருவகப்படுத்துகிறாங்க. எங்க உருவகப்படுத்துறாங்க? சங்கீதம் 87:4 சாம்ஸ் 87, ஏசாயா 30 அதிகாரம் 7ஆம் வசனத்துல இங்க எல்லாம் ராகாப் அப்படின்னு இருக்கிறது. ராகாப் என்பது எதை குறிக்கிறது? ஒரு ஆணவம் மிகுந்த ஒரு புயல் போன்ற சக்தி வாய்ந்தவனும் ஒரு ஆணவம் மிகுந்த ஒரு அரக்கனையும் காமிக்கிறது. அந்த அரக்கனை எகிப்தோடு இணைத்து சங்கீத புஸ்தகத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் 30 அதிகாரத்தில் சொல்றாங்க. இப்ப வலு சர்ப்பம்னா என்ன? வலு சர்ப்பம் என்பது குழப்பம் மற்றும் தேவனுக்கு எதிரான சக்தியை குறிப்பிடுகிறது. அப்போ ஆணவம், வல்லமை, தேவனுக்கு எதிரான வல்லமை, குழப்பம், இது எல்லாமே அவங்கள தாக்குது. அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாரு? நீ இந்த ராகாபையும் வலு சர்ப்பத்தையும் நீங்க தானே துண்டித்தீங்க, திருப்பி அதே மாதிரி எங்களுக்கு ராகாப் என்கிற பாபிலோன் நிக்கிறான், வலு சர்ப்பம் என்கிற உமக்கு எதிரான சக்தி எங்க வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கு, இது எல்லாம் வெட்டி துண்டித்து எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எழும்புங்க அப்படின்னு அவங்க கதறி ஜெபிக்கிறாங்க. அவங்க அப்போ இந்த பிரார்த்தனை என்னவென்றால், மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கிறதும் நீர் அல்லவா. அப்படிதான் ஜெபிக்க. இப்போ ராகாபையும் வலு சர்ப்பத்தையும் துண்டித்து வெட்டி அதை அழிச்சிட்டு வதைச்சிட்டு என்ன பண்ணீங்க? தண்ணீரை பிளந்தீங்க, அந்த பள்ளங்களை வழியாக்கினீங்க, கடலின் பள்ளங்களை வழியாக்கினீங்க. கடல்ல பள்ளத்தில் உழுந்துருவாங்க, அந்த கடலின் பள்ளத்தையே வழியாக்கி கொண்டு போனீங்களே, திருப்பி எங்களுக்கு அதே செய்யுங்க. அப்படி பிரார்த்தனை என்ன? கர்த்தாவே, நீ முன் சமுத்திரத்தின் வழியாக ஒரு வழியை உண்டாக்கினீர் அல்லவா, நமக்கு மறுபடியும் ஒரு வழியை ஏற்படுத்துங்களேன், எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துங்களேன் அப்படி என்று கதறி அழுகிறார்கள். அவர்களுடைய அழுகை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம இப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது ஆண்டவன் நம்ம உடனே எங்க கொண்டு போவார் பார்க்கும்போது யாத்திராகமம் 15க்கு தான் கொண்டு போறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றென்றைக்கும் காண்பதில்லை அப்படின்ற வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்ம நடத்துவார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வாக்குத்தத்த வசனம் வந்தாலே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் எகிப்தில் பட்ட ஒரு வேதனை போன்ற சூழ்நிலை கூட நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலை பார்க்கும்போது பயம், வேதனை, கஷ்டம், அழுகை, துக்கம் எல்லாமே ஏற்படும். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் தன் கரம் நீட்டி செங்கடலை பிளந்து பள்ளங்களை வழியாக்கிறது போல நமக்கு பள்ளமான காரியம்தான். பள்ளத்துல தான் உழப்பார், ஆனா அந்த பள்ளம் உழமாட்ட அதை வழியாக்கி ஆண்டவர் நடத்துவார். அப்படியே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலை செய்த தேவன் பாபிலோன் தேசத்திலிருந்து கோரோசு ராஜாவை எழுப்பி மாதிய போஷ ராஜாவை கொண்டு பாபிலோனை தன் வசமாக்கி கோரேசு ராஜா 70 வருடத்துக்கு பிறகு பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்க ஜனங்களை விடுதலை கொடுத்தாரு. இந்த வசனங்கள் அப்படியே நடந்தன. நம்ம சரித்திரத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே எஸ்ரா புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஏசாயா புஸ்தகத்துல கோரேசு ராஜா எழுப்புவேன்னு சொல்றாரு, எஸ்ரா புஸ்தகத்துல பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் போது இந்த வசனங்கள் நிறைவேறதை பார்க்க முடியுது. ஏசாயா 51:11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும்,
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எப்போ நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வந்த பொழுது ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி ஏற்படும், நித்திய மகிழ்ச்சி. சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யார்? அவங்களா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு மீதியா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் பதித்தவர்கள், கர்த்தருடைய நீதியை தேடுகிறவர்கள், கர்த்தரையும் முழுசாக நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஏனென்றால் எகிப்திலிருந்து நான் விடுதலை கொடுத்தது போலவே மறுபொரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவன் கதறி அழுகுறாங்க. தேவன் எகிப்தின் அரக்கனை தோற்கடித்து தம்முடைய ஜனங்களை சியோனுக்கு கொண்டு வந்தது போலவே நாடு கடத்தப்பட்டவர்களை வீட்டுக்கு அழைத்து வர பாபிலோனின் அரக்கனையும் தோற்கடிப்பார். யார் அரக்கன்? ராகாப் சொன்ன அவன் அரக்கன். அவனை கொன்னாரு, வலு சர்ப்பத்தை வெட்டினாரு. அப்படியாக மறுபடியும் அவர் தோற்கடித்து கொண்டு வந்தார். கட்டாயம் வந்தார். நம்ம வாசிச்சோம் எல்லாம். அப்போ எது நித்திய மீட்பை பத்தி நம்ம பார்க்க, எது நித்திய மீட்பு? எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தருடைய புயமே அப்படின்னு அவங்க கதறாங்க. இப்போ நித்திய மீட்பு எங்க இருக்கு? யார் மூலமாக எழுப்புதல் என்றால் 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுது, இயேசுவே தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஞானமுமாய் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல பவுல் 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறார். அப்படியாக கிறிஸ்து சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக இறுதிய அரக்கன் ஆகிய பாவம், மரணம், சாத்தானை துண்டு துண்டாக வெட்டப்படுகிறது. மேலும் நமக்கு பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நித்திய மீட்பை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது பாபிலோன்ல இருந்து மட்டும் அவங்க விடுதலை பெற்றாங்கன்னு இல்லை, அதுக்கு மறுபடியும் மேல கொண்டு போறார் ஏசாயா தீர்க்கதரிசி. கடைசி வரும் நித்திய மீட்பு கொண்டு போகிறார். நித்திய மீட்பு யார் கொடுக்க போகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்க கொடுக்க போகிறார்? சிலுவையில எந்த அரக்கனை அவர் துண்டு துண்டா வெட்ட போறார்? பாவம், மரணம் மற்றும் சாத்தானை வெட்டி நம்மள என்ன செய்ய போகிறார்? நித்திய ரட்சிப்பை கொடுக்க, நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுக்க போகிறார். இதுவே அவங்களுடைய ஜெபத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாரு? ஏசாயா 51:12-16 என்னன்னா, நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறேன். ஹல்லேலூயா. 51:12 நான் வாசிக்கிறேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். நான் மட்டும் சொல்ல, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்யறேன்னு சொல்ல, நானே அது ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும், நான் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிய மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கிற கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? அவர் கேட்கிற, நான் எதுக்கு பயப்படுற? யார மனுஷனை பார்த்து பயப்படுற? அப்படின்னா மனுஷனை பார்த்து ஏன் பயப்படுறேன்னா, நான் வானத்தை விரித்தேன், அஸ்திபாரப்படுத்தினேன், அப்படிப்பட்ட என்ன மறந்துட்டேன். அப்ப இங்க ஒரு வசனம் இருக்கு, நான் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவேன். 1. 2வது பயப்படுறாங்க. ஏன் பயம் வருது? பயம் வர்றதுக்கு காரணம் என்ன என்றால், பயம் பெரும்பாலும் ஆவிக்குரிய மறதியிலிருந்து வருகிறது. நீங்க உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதத்தை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். அதாவது சிருஷ்டிகரை மறந்து விட்டால் ஜனங்கள் ஒடுக்கப்படுவதற்கு பயந்து வாழ்ந்தார்கள். சிருஷ்டிகரை அவர் சொல்ற, நான் உங்களுக்கு சிருஷ்டிகர் ஏலோகிம், நான் உங்களுடைய சிருஷ்டி கர்த்தர். என்ன நீங்க மறந்துட்டீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படும். நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் ஆவிக்குரிய மறதி நமக்கு ஏற்பட பயம் பெரும்பாலும் வந்துடும். அதான் ஏசாயா 51:16, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலா உன்னை மறைக்கிறேன். பயத்தை மட்டும் எடுத்து போட்டு உன் விடுதலை கொடுத்து ஆறுதல் மட்டும் படுத்தல. ஆறுதல் என்பது என்ன செய்கிறாரு? வாயால சும்மா எமோஷனலா சொல்றது மட்டும் இல்ல, ஆண்டவர் செயல்படுத்தி அந்த மக்களை தன்னுடைய ஜனமாக மாற்றுகிறார். அப்ப என்ன? மறுசீரமைப்பு செய்கிறார். சோ ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் வெறும் எமோஷனலான ஒரு சப்போர்ட் மட்டும் இல்ல, முழுமையான மறுசீரமைப்பே பண்ணிடுறார். ஆண்டவர் நம்ம அப்படிதான் மறுசீரமைப்பு பண்ணார். சோ எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கிறாரோ, எமோஷனலா மட்டும் சப்போர்ட் பண்ணாம வாழ்க்கையிலே மறுசீரமைப்பு கொடுக்கிறார், உறவை மீட்டெடுக்கிறார். அதாவது நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலா உன்னை மறைக்கிறேன். சும்மா பாதுகாப்பு மட்டும் கொடுக்கிறேன், மறைக்கிறேன்னு சொல்லல. முதல்ல என் வார்த்தையை கொடுப்பேன், உன் வாயில என் வார்த்தையை கொடுப்பேன், அப்பொழுது அப்புறம் கரத்தை நான் மூடுவேன், அப்பொழுது என் ஜனமாவாய். அதுதான் மறுசீரமைப்பு. நம்முடைய வாழ்க்கையில மறுசீரமைப்பு நம்ம நினைக்கிறோம். போற பிரச்சனை நேர்ந்து ஆண்டவர் நமக்கு பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, வேதனை பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்து மறுசீரமை கட்டாயம் கொடுக்கிற தேவன் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அதை மட்டும் விட்டுவிட மாட்டார். அத்தோடு கூட நம்ம
தம் வாயின் வார்த்தையை வைப்பார், தம் கரத்தின் நிழலால் மூடுவார். அப்படி உறவை மீட்டெடுக்கிறார். இறுதியாக 6வது பகுதி அழைப்பு. அழைப்போடு அது முடிக்கிறாங்க. அழைப்பு யாருக்கு அழைக்கிறாங்க? திருப்பி இயேசு கிறிஸ்து அங்கெல்லாம் கூப்பிட்டார், வாங்க. இங்க அழைப்பு என்ன அழைக்கிறார்னா, நீங்க ஏஞ்சிக்குங்க. இப்ப ஜெபம் பண்ணீங்க, நான் என்ன ஏஞ்சிக்க சொல்லி, சரி நான் ஏஞ்சிக்கிட்டேன். ஆண்டவர் சொல்ல, நீங்க ஏஞ்சிங்கப்பா. எதுல இருந்து? பாவத்திலிருந்து, கீழ்ப்படியாமையிலிருந்து, எல்லாத்திலிருந்து தயவு செய்து ஏஞ்சிக்குங்க அப்படின்னு ஏசாயா 51 அதிகாரம் 17 21 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழும்பு, எழும்பு, கர்த்தரோட உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் மண்டல்களை உறிஞ்சி கொடுத்தாயே. அப்படி சொல்ற. ஆமா, நீ நீ வந்து எத்தனையோ முறை உன்னை கண்டிச்சு உரைத்து நீ மனம் திரும்பாததுனால நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டாய். ஆண்டவர் இங்க அதாவது உக்கிரத்தின் பாத்திரத்தை யார் கொடுத்தார்? கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம். அப்படி என்றா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய சிட்சிப்பு. ஆண்டவர் சில டயத்தில் நம்ம சிச்சைக்குள்ளாக நடத்தி நம்மளை சீர்திருத்துவார். அதான் ஆண்டவர் சிச்சை அற்பமா எண்ணாதிருங்கள். தம்முடைய சொந்த பிள்ளைகள் தகப்பன் சிச்சிக்கிறது போல தேவன் உங்களை சிச்சிக்கிறார். தேவன் உங்களை சிச்சித்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று எபிரேயர் புஸ்தகத்துல காணப்படுகிறது. அப்போ எருசலேம் சிச்சிக்கப்பட்டது. கர்த்தர் உக்கிரத்தின் பாத்திரத்தை குடிச்சிச்சு. அது எருசலேமுக்கு நாடு கடத்தப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நீ இப்போ உட்கார்ந்து அழாத, எழுந்து நில். போதும், இப்ப ஏஞ்சி நில்லு. நில்லு நில்லு. என்ன பண்ணும்? இதோ நின்னுட்டு என்ன செய்யறாரு? நீ குடிச்ச இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில இருந்து நான் எடுத்துடுவேன். எடுத்துட்டு அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை யார் மேல கொடுப்பேன்? உனக்கு எதிரா இருக்கிறவர்கள் மேல் நான் கொடுப்பேன். இனி நீ அதை குடிப்பதில்லை என்று சொல்றார். என்ன சொல்றாரு? உன் கையிலே இருந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை நான் நீக்கி விட்டேன், நீ அதை இனி குடிக்க மாட்ட. பினிஷ்ட் அப்படி என்று சொல்றார். அப்ப நீங்க கேட்கலாம், எருசலேமுக்கு இனி பிரச்சனையே வராதா அப்படி என்று. இல்ல, அந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை யார் குடிச்சாரு? கடைசியாண்ட இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சிலுவையில் உலகத்தின் பாவங்களுக்காக இறுதி தத்தளிப்பின் பாத்திரத்தை குடிக்க இயேசு அடியெடுத்து வைத்தார் என்று சொல்லி மத்தேயு 26 அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது. 26:9 கெத்செமனே தோட்டத்திலே சிலுவையில மரிப்பதற்கு முந்தைய இரவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்கிறார். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உங்கள் சித்தத்தின் படி ஆக கடவுது என்று 3 முறை ஜெபித்தார். இந்த பாத்திரத்தை நான் குடித்தாலே ஒழிய இது என்னை விட்டு நீங்காது என்று அவர் அங்கீகரித்தார். அந்த பாத்திரம் எது? எருசலேம் வண்டல்களை எடுத்து குடிச்சது அல்லவா? தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் எருசலேமுக்கு குடிக்க கொடுத்தார் அல்லவா? அவர் சொல்றாரு, கையில இருந்து எடுத்துட்டப்பா. அது யார் குடிக்கிறாரு? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அதை எடுத்துக்கொண்டார். மத்தேயு 26 அதிகாரம் 39 வருஷத்துல நாம இதை பார்க்கிறோம். அப்படியாக அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் கையில இருக்கிற உக்கிரத்தின் பாத்திரத்தை எடுத்து, இயேசு கிறிஸ்து அதை குடித்து விட்டார். சிலுவையிலே அவர் அதை எடுத்துக்கொண்டார். அப்புறம் உன் கையில இன்னொரு பாத்திரம் கொடுக்குறாங்க. அது என்ன பாத்திரம்? புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம கையில இருந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் எடுத்து குடித்து விட்டு நமக்கு புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை கொடுக்கிறார். இயேசு கோபத்தின் பாத்திரத்தை குடித்ததால் விசுவாசிகள் இப்போது புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தில் குடிக்க அழைக்கப்படுகிறார்கள். அந்த பாத்திரம் கிருபை, மன்னிப்பு மத்திய நித்திய ரட்சிப்பின் பாத்திரம். அது என்ன பாத்திரம்? அந்த பாத்திரம் கிருபை என்கிற பாத்திரம், மன்னிப்பு என்கிற பாத்திரம், ரட்சிப்பு என்கிற பாத்திரத்துல ஆண்டவர் நம்ம கையில புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அது எங்க இருக்கு? லூக்கா 22 அதிகாரம் 20 வசனம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு மீதியா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் படித்தவர்கள், கர்த்தருடைய நீதியை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கையில இருந்து ஆண்டவர் என்ன செய்தாரு? தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில இருந்து எடுத்துட்டு நம்ம கையில என்ன கொடுத்திருக்காரு? புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை கொடுத்திருக்காரு. அந்த பாத்திரத்தை நமக்கு என்ன வந்துச்சு? மன்னிப்பு, கிருபை, நித்திய ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் இந்த அதிகாரத்தின் முடிவா இருக்கிறது. சோ ஏசாயா 51 அதிகாரம் உள்ள முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னா, முதலாவது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆறுதல் படுத்துகிறார். யார் தன்னுடைய ஜனம்? மீதியா இருக்கிறவர்கள். இந்த பாயிண்ட் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நூல் இழையாக அதிகாரம் 1ல இருந்து 66 வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அப்படி கோர்வையா படிக்கும் போது உங்களுக்கு புரியும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆறுதல் படுத்துகிறார். 1. 2வது, கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். 3வது, கர்த்தர் சாத்தியமில்லாத நிலையில் இருந்து ஜீவனை கண்டு வர முடியும். இம்பாசிபிலிட்டியில இருந்து பாசிபிளா கொண்டு வர முடியும்.
நான்காவது, கர்த்தருடைய ரட்சிப்பு மாத்திரமே நித்தியமானது. ஐந்தாவது, கர்த்தருடைய மகத்துவத்தை மக்கள் மறக்கும் பொழுது பயம் அதிகரிக்கிறது. அதனால சிருஷ்டி கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், பயம் உங்களை விட்டு போயிடும். ஆறாவது, கர்த்தர் தன்னை விசுவாசிக்கிற யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அதுல இருந்து தப்பிக்க அவங்களால முடியாது. கர்த்தர் கர்த்தர் ஒடுக்குகிறவர்களை நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு வசனத்துல, ஒரு சென்டென்ஸ்ல சொன்னா, தற்காலிக மனித சக்தி அல்லது தற்போது சூழ்நிலைக்கு அஞ்ச வேண்டாம், கர்த்தருடைய நித்திய ரட்சிப்பை நம்புங்கள். ஏனென்றால் ஏசாயா 51:3 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதில் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி. ரெக்கார்டிங். தேங்க்யூப்பா. எஸ், எஸ், ஆமே. நன்றி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நாம இப்ப ஜெபம் பண்ணலாம். என்னென்ன பிரேயர் சொல்லுங்க, குறிப்பு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நிஜமாக ஆறுதல் செய்கிற தேவன், நம்மளை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லா காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எனக்கு எல்லாரோட தேவைகளும் நான் அறிந்திருக்கேன். நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. அப்பா, நாம துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். இந்த நாளுக்காக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. என் ராஜா, நாங்கள் ஆண்டவரே வனாந்தர பாதை, வனாந்தர வெளியில ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தத்தளிப்பின் பாத்திரத்தை கொண்டவர்களாக இருந்தோம். எங்களுக்கு கையில இருந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் எடுத்துக்கொண்டீர் சிலுவையிலே. எங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் பாத்திரத்தை, புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை, கிருபையின் பாத்திரத்தை, மன்னிப்பின் பாத்திரத்தை, நித்திய ஜீவன் பாத்திரத்தை என் கையில கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அதே அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன், இந்த சூழ்நிலை கண்டு நாங்கள் பயப்படுவதில்லை. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டோம், நான் எந்த இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டோம் என்று நாளில் நினைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, முடிந்தது இனி இல்லை என்று சொல்லப்பட்ட நேரங்களில் கூட புதிய காரியங்களை வாழ்க்கையில செய்து இம்மட்டும் வழிநடத்தின தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடுத்த தேவன், பாபிலோனில் இருந்து யூத ஜனங்களை விடுதலை கொடுத்து ஆண்டவர் எருசலேமை மறுசீரமைப்பை செய்து ஆண்டவர் அங்கிருந்து இரட்சகராக இயேசுவை இந்த உலகத்திற்கு அவதரிக்க செய்த தேவனே, ஆண்டவரே இந்த நாள் இந்த 51 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை உங்கள் வேதத்தை கொடுத்து விட்டதற்காக, எங்கள் வாயிலே உங்கள் வசனத்தை போட்டு விட்டதற்காக, உங்களுடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, ஆண்டவரே கத்தாவை இயலாமைகள் உண்டு, ஆண்டவரே இழப்புகள் உண்டு, ஆண்டவரே எல்லாம் உண்டு. ஆண்டவரே இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை கத்தாவே. நாங்கள் மனிதரை கண்டு சில நேரத்தில் பயப்படுகிறோம், சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறோம், வியாதியை கண்டு பயப்படுகிறோம். எங்களுடைய பயத்தை எடுத்து போடுவீராக. சிருஷ்டி கர்த்தரே, எலோகிம் தேவனே, நீ எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே வானத்தை விரித்த தேவன், சமுத்திரத்தை குலுக்குகிற கர்த்தர், சேனைகள் கர்த்தர் நாமமுள்ளவரை நீ எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கூடியிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோட தேவையை நீ சந்திப்பீராக. ஒவ்வொரு இருதயத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தர் நீர் அல்லவோ, புதிய மீட்பை கொடுக்க நீ வல்லவர் அல்லவோ. ஆறுதல் நானே, நானே உங்கள் நானே, நான் மட்டுமே உங்கள் ஆறுதல் செய்வேன் என்று சொன்னீரே. எங்கள் ஆறுதல் படுத்துவீராக. இந்த சூழ்நிலையை மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டு கொடுப்பீராக. ஆண்டவரே கத்தாவே என் ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே என் ராஜா. வேலை இல்லாத கண்ணீர் கதறலோடு இருக்கிற அந்த மகன் சூர்யாவுக்கு நீ வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இறங்குவீராக, அற்புதத்தை நிகழ்த்துவீராக. ஆண்டவரே கத்தாவே இயேசுவே அப்பா, மரியாளுக்கு இருக்கிற அந்த உடம்பு வலியை எடுத்து போட்டு சுகத்தை கட்டளையிட்டு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அம்மாவை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மலருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே தத்தளிப்பின் பாத்திரம் எத்தனையோ நேரத்தில் அவங்க கடந்து போனாங்க. ஆண்டவரே இந்தியால 2 வருடங்கள் மிகுந்த கடினமான பாதை, கலக்கம், கண்ணீர், வேதனை, அதிலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் குடும்பத்தை ஒன்றாக இணைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே பெண் பிள்ளைகளை ஊருக்கு படிக்க அனுப்பும் பொழுது மகளுடைய வேதனை, பயம் எல்லாம் இருக்கு, அந்த பயத்தை எடுத்து போடுங்க. சிருஷ்டிகர்த்தர் அந்த பிள்ளைகளோட இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு அனுப்ப மகளை பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. உஷாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி. மகளை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் உஷாவோட அப்பாவுக்கு இருக்கிற கால்வலி எடுத்து போடுவீராக. உஷாவுடைய ஆண்டவரே தங்கச்சிக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த டியூபர் குளோசிஸ்ல இருந்து விடுதலை கொடுப்பீராக. ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற மகளுடைய நுரையிலை தொட்டு சுகப்படுத்துவீராக. அந்த உஷாவோட அம்மாவுக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த வயிற்று பிரச்சனையை எடுத்து போட்டு சுகத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த நேரத்தில் சிந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன். மகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க கத்தாவே. கொடுத்த பிள்ளைக்காக நன்றி. ஏற்ற நேரத்தில்
ஆண்டவரே, பிள்ளையை வளர்த்த பிறகு ஒரு நல்ல வேலைக்குள்ளாக மகளை மறுபடியும் அமர்த்த போவதற்காக நன்றி. இந்த குடும்பத்தை எடுத்து இந்த 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 தேசத்தில் நீ பயன்படுத்தும்படியாக, தேவைகள் சந்திக்கும்படியாக, சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, என் ராஜா எலனுக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி. அந்த அந்த சபையிலே, அந்த ராஜ்யத்திலே அந்த மகளை, அந்த குடும்பத்தை நீ எடுத்து பயன்படுத்தும்படியா நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தையும் கருத்துல கொடுக்கிறேன். அப்பா, சூழ்நிலைகள் பயங்கரமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து ஒரு திறக்க விட்டு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, உலகமெங்கும் இங்க இருக்கிற பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இறங்கும். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, மறுபடியுமாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து எல்லா கப்பல்களும் கடந்து போய் உலகத்தில் இருக்கிற ஆயில், ஆண்டவரே அப்பா, டெஃபிஷியன்சியை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் கண்ணீரோடு கதறுகிறோம். உம்மால முடியும், உம்மால முடியும். நீர் மாத்திரமே செய்ய வல்லவர். ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ரத்தத்தால் மூடி மறைக்கிற என்னையும், குழந்தைகளையும், என் கணவரையும், எல்லாவரையும் கதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, நீங்க ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ செய்ய வல்லவர். நீர் மட்டுமே ஆறுதல் படுத்த வல்லவர் என்று சொல்லி இந்த செய்தியை நாங்கள் முடிக்கிறோம். உங்களோட கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூப்பா. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்துல சந்திக்கிறோம். பாய் பாய், எல்லாரும் பாய். பாய் பாய் எவ்ரிபடி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. அப்பா குமார், அப்பா மரியாக்கா, சிந்தியா, உஷா, மலர், எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரத்துல பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ்ப்பா. பாய் பாய். கட் பண்ணிக்கிட்டுமாப்பா? ஹலோ ஹலோ. ஓகே. மரியா ஆண்டி, ஆ ஆண்டி அம்மா வெளியில போயிருக்காங்க. அம்மாச்சி இருக்காங்க ஆண்டி. கூப்பிடுங்க, பேசுங்க. பிரைஸ் லார்ட்மா. நல்லா இருக்கீங்களா? அந்த பாப்பா காமிங்க. பாப்பா, இந்த பாப்பாவை இது தம்பி பொண்ணா? ஆமா ஆண்டி. என்ன என்ன படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட் ஆண்டி. இப்ப லீவா? ஆமா ஆண்டி. சரி சரி, சந்தோஷம். நல்லா படி, நல்லா படி ராஜா. ஆமா, எல்லாம் கேட்டதா சொல்லு. அம்மா நல்லா இருக்கீங்கம்மா? உடம்பு எப்படி இருக்கு? ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, நாங்க எப்படி இருக்கு ஊரெல்லாம்? நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். தேவ கிருபையால நானும் நல்லா இருந்துட்டு பத்திரமா வந்தேன். அதான் சொன்னாங்க வரீங்கன்னு. உடம்ப பாத்துங்கம்மா, உடம்ப பாத்துங்க. மாத்திரை எல்லாம் போட்டுருங்க, சரிங்களா? மாத்திரை சாப்பிடுறேம்மா. உடம்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி சரிம்மா, சரிம்மா. மரியா வந்தா கேட்டதா சொல்லுங்க, சரிங்களா? சரிம்மா, சரிம்மா. சூர்யாவை கேட்டதா சொல்லுங்க. நம்ம பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க. பாப்பா என்ன ஹவுஸ் சர்ஜனா இருக்கலாம்? ஆண்டி இப்பதான் MBBS முடிச்சிருக்கேன். ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூச்சு காமி மாறா ராஜா. ஜெபம் பண்ணோம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன். அப்ப வந்துட்டாங்க. முடிச்சிட்டியா? எப்படி எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களா? நல்லா எழுதிருக்கேன். பெரிய கஷ்டம்டா, பெரிய விஷயம். நல்லபடியா முடிக்கிறது. சுகம் தேவையெல்லாம் சந்தித்தாரு. அதே மாதிரி பெரிய டாக்டர் ஆயிட்ட. கங்க்ராச்சுலேஷன். இனிமே உங்களை கூப்பிடணும். சரியா? சரி சரி, சீக்கிரமா வேலை கொடுப்பாரு. நல்லா ராஜா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். பிக்சர் வச்சிருக்காங்க முந்தல, அப்படிதான் வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி மாத்துவாங்க. இன்னைக்கு நீதான் இருக்க. ஒரு 2 வாரமா நீ இருக்கிற. சரி சரி சரிடா. டேக் கேர்மா. பாய்மா. பாய்மா. பாய் பாய்.